நண்பர்களே, இன்னைக்கு காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கொய்யாப்பழம் வச்சுருக்கோம், அடுத்தது வந்து மாம்பழம் இருக்குது, வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம். இது வந்து கருப்பு உளுந்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காய் வந்து பொரியல். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல் பிளேட் இருக்குது. இது வந்து சிகப்பு கலர், இது வந்து ஆரஞ்சு கலர், இது வந்து லைட் க்ரீனு, இது வந்து கருப்பு, இது பச்சை. ஸோ இப்போ வந்து ஒரு முட்டை ஒன்று வச்சுருக்கோம், ஒயிட் கலருக்கு முட்டை வந்துருச்சா. அடுத்து வந்து இன்றைக்கி என்ன மெயின் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா சோறு, பழைய சோறு கொஞ்சமாக இருக்குது, தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணிக்கு பதிலாக அது குடிக்க போகிறோம்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா இதுலேயே வந்து எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. அதனால் நம்ம வந்து ப்ரோட்டீன்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இதை வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். கார்போஹைட்ரேட் வந்து எனர்ஜிக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி இந்த காய்கறிகளையும் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது. அதனால் சோறு சாப்பிட போகிறோம். மதியத்துக்கு கொஞ்சம் சோறு சாப்பிட போகிறோம். ஸோ அப்போ வந்து இது நம்மளுக்கு தேவையான எனர்ஜிக்கு தேவையான கார்போஹைட்ரேட் தினசரி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆனால் வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்த்து சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதில் வந்து கவனமாக இருங்க, கவனமாக பார்த்து இது அத்தனையும் எடுத்துக்கங்க. ஓகே.